Hi guys, நம்ம இந்த வீடியோல கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் ஓட்டு கனவா ஒன்று எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் கனவா தான் இது. அது உள்ள ஓடு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். இப்போ ஓடு எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, இந்த ஓடு நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு புறாவுக்கெலாம் கொடுக்கலாம். இது புறாவுக்கு லவ் பேர்ட்ஸ்க்கெலாம் இது கால்சியம் சத்து அதுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ தான் முட்டை அவங்க லவ் பேர்ட்ஸ்லாம் முட்டை விடும்போது நல்லா ஒரு ஹெல்த்தியான எக்கை விடுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணியே எடுத்துக்கலாம். கனவாவை க்ளீன் பண்ணும்போது முக்கியமான ஒரே ஒரு விஷயந்தாங்க. இதில் தலைப்பகுதியில் மையின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் இருக்கும் மை, அதை மட்டும் நம்ம கலையாமல் எடுத்துட்டோன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை மட்டும் கலங்க விடக்கூடாது. ஆனால் இந்த கனவாவில் மை கலங்கிடுச்சு. இதோ காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃப்ரீசரில் வச்சதுனால அந்த மை கட்டியாக இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே எடுத்துட்டேன். எந்த இடத்துல கனவாவில் அந்த மை இருக்குன்றதை நான் இன்னொரு கனவாவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் கலங்கிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கனவாவோட பல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த பல்லையும் நம்ம எடுத்துடணும், தலைப்பகுதியில் இருக்கிறத. இது கண், ரெண்டு சைட்லேயும் அந்த கண்ணையும் நம்ம அழுத்தி விட்டுட்டா அந்த கண் வெளியில் வந்துடும். இதுதான் கனவாவோட மை. தலைப்பகுதி கீழே இருக்குது பாருங்கள், நான் பிடிச்சி இழுக்க பாருங்கள். அதுதான் கனவா மை. அதை மட்டும் நம்ம கலங்க விடாமல் எடுத்துடணும். எடுத்துட்டா கனவாவை க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதை கனவாவில் உள்ள மேல் தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க கனவாவை க்ளீன் பண்ணுறது. நான் இந்த ஓட்டு கனவாவை எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஒரு 4-5 வாஷ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அந்த கனவாவில் உள்ள முட்டை. Thank you for watching.